ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க. லாங் வீடியோ எடுத்துட்டேன். வாய்ஸ் கொடுக்க முடியல. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. பேச முடியலங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் பேச முடியல. நான் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். அதனால தான் லேட்டு, மன்னிச்சிக்கோங்க உறவுகளே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைல் ட்ராகன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. நான் அதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள் 2 குடமிளகா, 2 கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போது ஒரு பவுலில் மைதா 1 கப்போ, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனும், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட மறந்துட்டேங்க, அதனால் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணாலும் ஓகே, இப்போ ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. திரும்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கையில் உப்பு போட்டதுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் எடுத்து வச்சாலும் அந்த சிக்கனும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா கூட கோட்டிங் ஆகணுங்க. இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. 30 நிமிஷம் ஆகிடுச்சி உறவுகளே. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்குங்க. நான் ஆயில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போது ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கனை அப்படியே போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடும். இப்போது கரண்டி வச்சு லைட்டாக திருப்புங்க. அப்படியே அழுக்காக வந்துடுங்க. சிக்கனு ஒட்டாது, லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு எடுத்துங்கன்னா வந்துடும். அப்படியே திருப்பி விடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் திருப்பி விட்டுட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் கொஞ்சமாக விட்டதுனால நான் ஒரு 3 பேட்ச் விட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை போட்டு பொரித்து எடுத்து இப்போ 2வது பேட்ச் காமிக்கிறேன்னா, இது இல்லாமல் இன்னும் 2 பேட்ச் நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஆயில் நாங்கள் திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம், ரியூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் போட்டு கொஞ்சமாக ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுட்டேன். நம்ம பொரிச்ச ஆயிலே ஒரு குழம்பு கரண்டி, சின்ன குழம்பு கரண்டியில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இப்போது முந்திரி ஒரு 10 பல் முந்திரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சேன் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அப்படி ஒரு வதக்கிட்டு பூண்டு ஒரு 5-6 பல் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேப்சிகம், கேரட் உங்கள் விருப்பந்தாங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வதக்குங்க. இந்த வெஜிடபிள்லாம் நல்லா ஓவராலாக குக் ஆகக்கூடாது, பாதி குக்கில் இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போது சில்லி ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூனும், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெப்பர் அதையும் போட்டுக்கிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாங்க ஒரு ஹைலைட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. இந்த ஹனி போட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சோங்க சிக்கன், அதை பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஹோட்டலெலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. நானே இந்த ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்தது. நான் அழகுக்காக கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிட்டேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ராகன் சிக்கன் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்